வணக்கம் நண்பர்களே. அன்றும் இன்றும் இந்த கவிதையை நான் எழுதி 30 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். நிலைமையானால் மாறவில்லை. அதனால் அந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் இப்போது வந்துள்ளேன். அன்றும் இன்றும் என்னும் அந்த கவிதையிலே அன்று தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதனை சங்க இலக்கிய காட்சிகள் சிலவற்றை எடுத்து நான் என் கவிதையிலே சொல்லியிருக்கின்றேன். அன்றைய தமிழ்நாடு எப்படி இருந்ததாக சங்க இலக்கியம் கூறுகின்றது என்பதனை எனது கவிதையில் நான் கூறியிருக்கின்றேன். ஒரு சில காட்சிகளை எடுத்துக்கொண்டு முதலிலே நான் எடுத்துக்கொண்ட காட்சி காவிரி பூம்பட்டின காட்சி. காவிரி பூம்பட்டினம் என்னும் மாபெரும் துறைமுகம். அந்த துறைமுகத்து தெருக்களிலே எப்போது பார்த்தாலும் சேரும் சகதியுமாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று அந்த சங்கப்புலவர் சொல்கின்றார். சோறு வடித்து கொட்டிய கஞ்சி ஆறு போல பெருகி ஓடி தெருக்களிலே அப்படி சேரும் சகதியும் உருவாகி விடுகின்றது. இதற்காக சோறு அவ்வளவு உணவு? ஏனென்றால் காவிரி பூம்பட்டினம் மாபெரும் துறைமுகம். பல்வேறு நாடுகளில் இருந்து மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தார்கள். அதனால் அவ்வளவு உணவு தேவைப்பட்டதாம். எனவே சோறு வடித்து கொட்டிய கஞ்சி ஆறு போல ஓடி தெருக்களிலே சேற்றையும் சகதியையும் உருவாக்கியதாம் பகலிலே. சரி, பகலிலேதான் இப்படி சேரும் சகதியும் என்றால் இரவிலே எப்படி இருக்குமா? இரவிலும் சேரும் சகதியுமாக இருக்குமா? இங்கே அந்த புலவரின் கற்பனை கொஞ்சம் விளையாடி இருக்கின்றது. இரவிலே அந்த பட்டினம் ஓர் இன்ப புரியாம். கொண்டாட்டம் கொண்டாட்டம், எங்கெங்கு பார்த்தாலும் கொண்டாட்டமாம். ஆணும் பெண்ணும் இணைகின்ற கொண்டாட்டமாம். மங்கையின் முகத்திலோ செஞ்சாந்து, மணாளன் மார்பிலோ சந்தனம். மணாளன் மார்பிலே மங்கை முகம் புதைக்கின்றாள். என்ன ஆகிறதாம்? சந்தனமும் செஞ்சாந்தும் கலந்து உருகி தெருவெல்லாம் ஓடுகிறதாம். அதனாலே இரவு நேரத்திலே சேரும் சகதியும் அந்த பட்டினத்திலே காணப்படுகிறதாம். இத்தகைய இனிய அந்த காலத்து சங்க காட்சியை இதோ எனது முதல் கவிதையிலே நான் வடித்திருக்கின்றேன். அன்றும் இன்றும் வருவோர்க்கும் போவோர்க்கும் வடித்து கொட்டி வழியெல்லாம் தெருவெல்லாம் அரிசி கஞ்சி ஒரு நீண்ட ஆறு போல பகலில் ஓட உரங்கொண்ட மைந்தர்தம் மார்புச்சாந்தும் திருவார்ந்த மங்கை முகத்துச் செஞ்சாந்தும் சேர்ந்து உருகி தெருவினிலே இரவில் ஓட இருமாண்பு தமிழ்நாட்டில் எவ்வப்போதும் எங்கெங்கு கண்டாலும் சேரே உண்டாம். இங்கே இரு மாண்பு என்றால், இரு என்றால் பெரிய, பெரும் மாண்பினை உடைய தமிழ்நாடு என்று பொருள்படும். எனது கவிதையிலே இரண்டாவது காட்சி, சங்க இலக்கிய காட்சி. இரண்டாவது காட்சி இப்போது ஒரு மலைப்பகுதி. சங்க இலக்கியம் காட்டுகிற காட்சி ஒரு மலைப்பகுதியாம். அந்த மலைப்பகுதியிலே வேடன் ஒருவன் வேட்டையாட கிளம்புகின்றான். வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வேட்டையாட கிளம்புகின்றான் அந்த மலைப்பகுதியிலே. அப்படி செல்லும் போது அவன் எதிரே ஒரு பெரிய மத களிறு யானை வருகின்றதாம். யானையை கண்டவுடன் அவன் தனது வில்லினில் அம்பை பூட்டி எய்து யானையை கொன்று விடுகின்றான். அந்த யானை செத்து மடிகிறது, கீழே விழுகின்றது. விழுந்த யானையின் தந்தங்களை அந்த வேடன் எடுத்துக் கொள்கிறானாம். வெட்டி தந்தங்களை எடுத்துக் கொள்கிறானாம். எடுத்துக்கொண்டவன் என்ன செய்கிறானாம்?
அந்த தந்தங்களை வைத்து இந்த மண்ணை தோண்டுகின்றான். மண்ணை தோண்டும் போது என்ன ஆகின்றதாம்? அந்த மண்ணிலே இருந்து தங்கம் வெளிப்படுகின்றதாம். மண்ணிலே பொன் இருக்கின்றதாம். அந்த பொன் தங்கம் வெளிப்படுகிறதாம். இப்படி தங்கம் வெளிப்படும் போது திடீரென்று தங்கத்தோடு சேர்ந்து நீல மணியும் வெளியே வருகின்றதாம். தங்கத்தை விட விலை மதிப்பு வாய்ந்த நீல மணிகள் அவையும் வெளிப்படுகின்றனவாம் அந்த மண்ணிலிருந்து. இப்படி அவன் தோண்டிக் கொண்டிருக்கும் போது தங்கமும் நீலமணியும் வெளிப்படும் போது என்ன ஆகிறதாம்? அந்த தந்தத்தின் நுனி உடைந்து விடுகிறதாம். நுனி உடைந்தவுடன் அந்த தந்தத்தின் நுனியிலிருந்து முத்துக்கள் கொட்டியதாம். இப்படி அந்த வேடனுக்கு, வேட்டையாட போன வேடனுக்கு தந்தம் கிடைத்ததாம், தங்கமும் கிடைத்ததாம், நீலமணியும் கிடைத்ததாம், முத்தும் கிடைத்ததாம். இப்படி ஒரு காட்சியை சங்க இலக்கியம் நமக்கு காட்டுகிறது. இதனை எனது 2வது பாடலிலே நான் சொல்லியிருக்கின்றேன். இதோ எனது 2வது பாடல். மலையகத்து வேட்டையாட வேடன் செல்வான், மதக்களிறு பிளிரி எதிர்வரவே காண்பான், சிலையெடுத்து போர் தொடுப்பான். சிலை என்றால் வில். சிலையெடுத்து போர் தொடுப்பான், சிறிது பொழுதில் சிறு குன்றம் வீழும். சிறு குன்றை போல் இருக்கக்கூடிய யானை. சிறிது பொழுதில் சிறு குன்றம் வீழும். அதன் தந்தம் கொண்டு நிலம் அடுத்து தோண்டுவான், பொன் எடுப்பான், சேர்ந்து நீல மணி வந்து கண்ணை பறிக்கும். அக்கால் விலை மதிப்பில்லா முத்தை நுனி உடைந்த வெண் தந்தம் சிந்தும், எல்லாம் கொள்வான் வேடன். சோழ நாட்டிலோ காவிரி பூம்பட்டினம் என்னும் மாபெரும் துறைமுகம் இருக்கின்றது. உலகமெல்லாம் தெரிந்த புகழ்வாய்ந்த ஒரு துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் சோழ நாட்டிலே இருக்கிறதாம். பாண்டிய நாட்டிலோ கொற்கை என்னும் இன்னொரு துறைமுகம், தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியிலே கொற்கை என்னும் இன்னொரு துறைமுக நகரம் இருக்கின்றதா. இந்த கொற்கை இருக்கின்றதே, அதன் அருகில்தான் இன்றைக்கு தூத்துக்குடி இருக்கின்றது. அந்த காலத்திலே ஒரு வழக்கம் இருந்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே ஏனைய நாடுகளின் தூதர்கள் இருந்தார்கள். ஏனைய வெளிநாடுகள் இருக்கின்றனவே, அவை தங்கள் தூதர்களை தமிழகத்தில் நிலைபெறச் செய்திருந்தார்கள். தூதர்களை வைத்திருந்தார்கள். தூதரக உறவு என்று இப்போது நாம் சொல்கிறோம் அல்லவா, அம்பாசிடர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா. அத்தகைய தூதரக உறவு தமிழ்நாட்டிற்கு இருந்தது ஏனைய பிற நாடுகளோடு. அத்தகைய தூதர்கள் இருந்தார்களாம். எனவே பாண்டிய நாட்டிலே இருந்த தூதர்கள், அவர்கள் குடியிருந்த இடம் இருக்கின்றதல்லவா, அது தூதுக்குடி என்று சொல்லப்பட்டு இன்றைக்கு அதுதான் தூத்துக்குடி என்று ஆகிவிட்டதோ என்று கூட நான் கருதுகின்றேன். இதோ எனது அடுத்த கவிதை, 3வது பாடல். இல்லாத பொருள் இல்லை தமிழகத்தில், இரு திசையில் இருந்தும் கப்பல்கள் மூலம் எல்லோரும் நாடி வந்தார் தமிழகத்தை. எப்பொழுதும் பட்டினத்தில் வணிகர் கூட்டம், பல்லோர் நாடுகளும் தம் தூதர் தம்மை பணியிலே வைத்தன. தூத்துக்குடி என்று இன்றும் நல்லோர் கூறுவர் தூதர் இருப்பிடத்தை. நானிலமே போற்றியது தமிழர் நாட்டை. யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஈதும் நன்றும் பிறர் தர வாரா என்னும் மாபெரும் தத்துவத்தை அந்த காலத்திலேயே தமிழ்நாடு உலகிற்கு தந்திருந்தது. வாழ்க்கையை அகம் புறம் என்று இரு கூறுகளாக பிரித்து நாகரிகத்தின் உச்சாணி கொம்பிலே உட்கார்ந்து இருந்தது தமிழினம்.
திருக்குறள் என்னும் மாபெரும் வாழ்க்கை இலக்கணத்தை தந்தது இந்த தமிழினம், இந்த தமிழ்நாடு. இதோ எனது அடுத்த கவிதை. கல்வியிலே கலைகளிலே கரைகள் கண்டு கழகமும் வைத்தனர் 10,000 ஆண்டின் முன். நல் வினைகள் புரிந்து உலக மக்கள் எல்லாம் நட்புடனே வாழ்வதற்கு வழிகள் செய்தார். செல்வமுடன் சிறந்திருந்தார் தமிழர். ஆனால் செருக்கதுவோ சிறிதும் இல்லை. அகவொழுக்கில் பல்வகையாம் மக்களுக்கும் பாடம் சொன்னார். பாரோர்க்கு திருக்குறளை படைத்துத் தந்தார். இங்கே நாம் இப்போது பார்த்தோம் அல்லவா அந்த காட்சிகள் எல்லாம், அந்த மேம்பட்ட நிலையெல்லாம் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் அன்று இருந்தது. ஆனால் இன்று எப்படி? இன்றைய தமிழ்நாட்டின் நிலை என்ன, தமிழ் இனத்தின் நிலை என்ன? இதோ எனது அடுத்த கவிதை. இங்கு உரைத்த அத்தனையும் இறந்த காலம். இன்று இருக்கும் தமிழ் மக்கள் நிலைதான் என்ன? மங்கியது மொழிப்பற்று, மறைந்து விட்டது இனப்பற்று. மதம் சாதி எனப் பிரிந்தார். நங்குலத்தோர் அரசியலில் நலிவடைந்தார். நாடாளும் உரிமையை தில்லிக்கும் தீய சிங்களரின் கொழும்புக்கும் இழந்து விட்டார். செந்தமிழின் மேன்மைக்கு பங்கம் செய்தார். செந்தமிழின் மேன்மைக்கு பங்கம் செய்தார். ஆம், நாம் நம் தமிழின் மேன்மைக்கு பங்கம் செய்து கொண்டுதானே இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த கவிதையை பற்றி உங்கள் கருத்துக்களை நான் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.